Hi everyone. Previous வீடியோல I am, I have, I had யூஸ் பண்ணி சிம்பிள் சென்டென்சஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இன்னைக்கு எஸ்டர்டே நடந்த சிம்பிள் ஆக்ஷன்ஸ் இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு ரொம்ப ஈஸியாக பார்க்கலாம். இதில் கிராமர் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. சிம்பிள் சென்டென்சஸ் மட்டும் எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி முடிஞ்சிச்சுன்னா சென்டென்சஸ் சிம்பிளாக பாஸ்ட் ஃபார்மில் சொல்லலாம். அவ்வளோதான். ஐ ஒர்க்ட், நான் வேலை பண்ணினேன். இன்னைக்கு இல்ல, ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு. ஐ கால்ட், நான் கால் பண்ணினேன். ஐ கால்ட் ஹிம் எஸ்டர்டே, மீனிங் பார்த்தா நேத்து அவனுக்கு கால் பண்ணினேன். இங்க பார்த்தாக்கா நம்ம வந்து பேசும்போது வந்து சிம்பிளா ஒரு வேர்டு இருக்கும். இப்போ ஐ கால்டுன்னு இருக்கும். அதை வந்து அந்த பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லும்போது வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, நேத்தா கால் பண்ணேன் நான், நார்மலாக பேசும்போதும் அந்த மாதிரி வெர்ஷன்ஸில் தான் இது கால் பண்ணினேன் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து ஐ கால்ட் ஹிம் எஸ்டர்டே, மீனிங் பார்த்தாக்கா நேற்று அவனுக்கு கால் பண்ணினேன். அந்த மாதிரி தான் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஐ செக்ட், நான் செக் பண்ணினேன். எக்ஸாம்பிள், ஐ செக் த ஃபைல், மீனிங் பார்த்தாக்கா ஃபைலை நான் செக் பண்ணினேன். ஐ சென்ட் த மெயில், மெயில் அனுப்பிட்டேன். மெயில் ஆல்ரெடி சென்ட் ஆகிடுச்சுன்னா இந்த சென்டென்ஸ் யூஸ் பண்ணலாம். லைக் மெயில் சென்ட் பண்ணிட்டாலோ, ஏதாவது ஒரு ஃபைலை நம்ம சென்ட் பண்ணிட்டாலும் மெயில் வாஸ் ஆல்ரெடி சென்ட்னு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி வந்து த ஃபைல் வாஸ் ஆல்ரெடி சென்ட், இல்லைனா ஃபைல் வாஸ் ஆல்ரெடி ஷேர்டுன்னு கூட சொல்லலாம். ஐ ஃபினிஷ்ட் தி ஒர்க், வேலையை முடிச்சிட்டேன். இங்கே எல்லா வேர்ப்ஸ் கரெக்டாக தெரியும்னு யோசிக்க தேவைப்படாது. சிம்பிள் வேர்ப்ஸில் ஸ்டார்ட் பண்ணுங்க. லைக் ஒர்க், கால்ட், செக், சென்ட், ஃபினிஷ்ட், இது போதும். எல்லாமே சிம்பிள், எல்லாமே யூஸபிள், லைக் டெய்லி யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இதெல்லாமே. அதனால வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவைப்படாது இங்கே எதுவுமே. இந்த சென்டென்சஸில் டெய்லி லைஃப்பில் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சேம் பாஸ்ட் சென்டென்சஸ் ஆஃபீஸ் சுச்சுவேஷன்ஸில் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம்.